என் பேர் கிருஷ்ணா. கிருஷ்ணா. அப்பாவுக்கு வந்து கிருஷ்ணர் பக்தி ஜாஸ்தி. சரி. அதனால வயிற்றுல இருக்கும் போதே பேர் வந்து கிருஷ்ணான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது ஆண் பிறந்தாலும் சரி பெண் பிறந்தாலும் சரின்னு வச்சாச்சு. கிருஷ்ணா. என் பேர் வந்து சிவா. சிவா. ஆமா. பிகாஸ் நான் வந்து சிதம்பரத்தில் பிறந்தேன். இல்ல புரியல. உங்க பேரு? என் பேர் சிவபிரகாசம். சிவபிரகாசமா? ஆமா. ஏங்க நான் அப்படி கேள்விப்பட்டதே இல்லைங்க. சிவபிரகாசம்னே பேரா? ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஒரு பேர் உங்களுக்கு வைத்ததன் காரணம் என்ன? எங்க அப்பாவுக்கு வந்து 5 குழந்தைங்க, நான் தான் 5வது. நான் பையனா இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க, இல்லன்றதுனால எனக்கு பையனோட பேரை வச்சு அழகு பார்த்தாங்க. ஓ, நீ அப்படி வரியா? அம்மா வீட்டு பக்கம்லாம் என்ன பிரகாஷ்னு கூப்பிடுவாங்க, பிறந்த இடத்துல எல்லாம் சிவான்னு கூப்பிடுவாங்க. அப்பையும் கூட எதுவும் ஒரு பொம்பளை பிள்ளை பேர் கிடைச்சிரும் நீங்களும் பாக்குறீங்க. என்ன கொடுமை சரவணன். என்னோட பேர் சூர்யா. சூர்யா. ஓகே. அப்பா வந்து லைஃப் பிரகாசமா இருக்கணும், பிரைட்டா இருக்கணும்ங்கறனால அந்த நேம் வச்சாங்க. வெரி ஃபன்னி, நல்லா இருக்கு. ஐ அப்ரிஷியேட் இட். என் பேர் வினோத். வினோத்? ஆமா. என்னங்க வினோதினிய வினோத்னு கூப்பிடுறாங்களா? ஒன்லி வினோத். என்னங்க இது சிவபிரகாசம் ஒரு பக்கம் அதிர்ச்சினா இது இன்னொரு பக்கம் அதிர்ச்சியா இருக்கு. ரெண்டு தங்கச்சிக்கும் ஜினோத் ஜெனோத். வினோத் ஜினோத் ஜெனோத். ஓ, ரைமிங்கா வரணும் அப்படிங்கிறதுக்காக வச்சாங்களா? நான் பிறக்கும்போது வினோத்ன்ற பேரு ஜாஃப்னால ஜாஸ்தி இல்ல. என்ன இருக்குன்னு சொல்லு, இல்லனா இல்லன்னு சொல்லு. அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற. ஷார்ட்டா ஸ்வீட்டா இருக்கணும்னு எங்க அப்பா வச்சு. ஓகே. வினோத். ஆமா. உங்க பேரு பக்கத்துல கொடுங்க. செந்தில். செந்தில். நீங்களா யாருடா? முருகா. திருச்செந்தூர் முருகனுக்கு வேண்டிட்டு எங்க தாத்தா வச்ச பேர். முருகனுக்கு வேண்டிக்கிட்டு. ஓகே. பழனி இளநிக்கு வேண்டி இருந்தாருன்னா சோலி முடிச்சு. நல்ல பேர் தான். ஆனா செந்தில்னு வைக்கிறதும் சிவபிரகாசம்னு வைக்கிறதும் வினோத்னு வைக்கிறதும். ஓகே. உங்க பேரே செந்தில்? செந்தில் தான். ஓகே. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. என் பெயர் பாலா. பாலா. எங்க அப்பா பேர் கணேசன். ஸோ பாலாஜின்னு அட்டெண்டன்ஸில் வரும். பேரே பாலாம்பிகை பாலாவா? இல்ல இல்ல, வெறும் பாலா. பாலா தான். வெறும் பாலா. ஓகே. அதான் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணேன், எனக்கு தெரியும். என்னுடைய பெயர் எழில். எங்கள் தாத்தாவிற்கு வந்து தமிழ் மீது பற்று மிக அதிகம். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. சொல்லுக்கே உடைய சிறப்பு எழுத்தான ழகரம் வர்ற மாதிரி எழில்னு வச்சதா சொல்லுவாங்க. உங்களுக்கும் தமிழ் மீது பற்று உண்டா? மிக அதிகம். மிக அதிகம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. என்னோட பேர் நாகரத்தினம். நாகரத்தினம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாகான்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா நாக்ஸ் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. ஓகே. நாக்ஸ். ஓகே. என்னடா இப்படி மாறி இல்ல? புகழேந்தியா? ஏங்க எனக்கு உண்மையாவே சொல்றேன், எனக்கு ஒவ்வொருத்தர் பேரும் அடுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி வந்து. புகழேந்தின்னு இப்படி பொம்பளை பிள்ளைக்கு வைப்பாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஏதாவது குண்டை போடுறீங்க. என் பேர் மாரிமுத்து. மாரிமுத்து. மாரிமுத்தா? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாரு. சரி சரி சரி. வீட்டுக்கு ஒரே பொண்ணுங்கிறதுனாலையும் 3வது பொண்ணுங்கிறதுனாலையும் அம்மன் பேர் வைக்கணுங்கிறதுனாலையும் இந்த பேர் வச்சாங்க. மாரிமுத்து. நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. என்னோட பேர் அதிர்ஷ்ட தேவா. அதிர்ஷ்ட தேவா. இது ரொம்ப புது பேரா இருக்குங்க. ஆம்பளை பேர் பொம்பளை பேருங்கிறத தாண்டி பேரே புதுசா இருக்கு. அது பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கேம்மா. அது ஏமா கேக்குறீங்க? உடம்புல தான் எந்த வித்தியாசமும் இல்ல, பேர் அது வித்தியாசமா இருக்கட்டும். அம்மா வந்து ஜான் போஸ்கோன்ற ஒரு செயின்ட்டோட பக்தைன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த உடனே ஜான் பேர் வைக்கிறேன்னு வேண்டிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். என் பேர் ராஜரத்தினம். ராஜரத்தினம். எங்க தாத்தாவோட அம்மா பேரு ராஜம், பாட்டியோட அம்மா பேர் ரத்தினம். ரெண்டையும் சேர்த்து எங்க தாத்தா ராஜரத்தினம். ரெண்டு பாட்டியை சேர்த்து ஒரு தாத்தா உருவாக்கி இருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். என் பேரு முத்து காமாட்சி. முத்து காமாட்சி. எஸ். ஓகே. அது எங்க அப்பாவோட பெரியப்பா நேம். ஓ, நீ அப்படி வரியா? அதாவது எங்க அப்பாவுக்கு சின்ன வயசுல அப்பா இறந்துட்டாங்க. அப்பா வளர்த்தது எல்லாமே எங்க அப்பாவோட பெரியப்பா, அதனால அந்த பேர் வச்சுட்டாங்க. முத்து. சிறப்பான ஆள் நீ. எங்கள் ஊரில் வந்துட்டு வீட்டுக்கு இந்த கல்யாண கருப்பு சாமி கும்பிட்றவங்க யாரோனா அவங்க வீட்டுக்கு ஒரு பேர் இந்த பேர் இருக்கும். அது பையனோ பொண்ணோ கல்யாணின்னு கடைசியாக பிறக்கிற குழந்தைக்கு வந்துட்டு கல்யாணி அப்படின்னு வைப்பாங்க. பேர் தேன்மொழி. தேன்மொழி. எஸ். தேன்மொழி. அன்பு. யாரா லவ் லெட்டர் கொடுத்துருக்காங்களா? நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அக்கா 3 பேருக்கும் கங்கா, காவேரி, யமுனா அப்படின்னு சொல்லிட்டு நதியோட பேர். ஸோ என்னோட பேர் சிந்து. ஸோ அது வேற மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ரிவர் நேமா வச்சு விட்டாங்க அப்படியே. அதுக்கு என்னங்கிறப்ப அன்னக்கொடி. அன்னக்கொடி. அன்னக்கொடியும் கொடியும் பாரதிராஜா படம். ஆமாம் சார், பரராஜா ஊர் தான் சார் என் ஊரும்.
ஊருமும். ஆமாம் சார். சுருக்கமா சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுறேன் இப்ப கொஞ்சம் பேர் வைக்கிறலாம் இது ஒன்றும் இது பெருசு இல்லை. ஏன்னா நமக்கு முன்னாடி நிறைய பேரை சூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. நமக்கு ஒன்றும் சூஸ் பண்ணன்ற அவசியம் இல்லாமல், ஏன்னா நான் என் வீட்டில் 8வது ஆள் நான். தலைவா. ஸோ அது ரொம்ப கஷ்டப்படலாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஏதோ ஒரு பேரை வச்சு விட்ருவோம் அப்படின்ட்டு ஊரில். ஏன்னா இந்த எங்கள் ஊரில் வந்துட்டு இந்த அன்னக்குடின்றது ஓரளவு வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க நிறைய இடத்துக்கு நிறைய பேருக்கு அன்னக்குடி இருக்கு. அன்னக்குடி எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கிறாங்க அன்னக்குடி. ஆனால் ஈவன் ஜென்ஸ்லேயும் இருக்கிறாங்க, லேடிஸ்லேயும் இருக்கிறாங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. கான்செப்ட் நல்லா சொன்னீங்க. 8வது பிள்ளை ஏதோ ஒரு பேரை வைங்க. அது ரைட்டு. 1 2 பெத்தா புக்கை தேடி ஏடிங்களா 8வது பிள்ளை. அது நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்கு. எதுக்கு இருக்கு சார். அடுத்து தங்கச்சி வேற இருக்குல்ல சார். அது அந்த காலத்துல அப்படிதான். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். என் பேர் கண்மணி. கண்மணி. அன்படு காதல் நான் எழுதும் கடிதம். ஓகே. அப்பாவுக்கு பெண் குழந்தை மேலே பற்று அதிகமாக ஓகே. உனக்கு மண்டையில பிரச்சனை. அப்புறம் பெரிய அண்ணாவுக்கு செல்வமணி, 2வது அண்ணா வந்து ராஜாமணி, நான் வந்து கண்மணி. ஓகே. அப்புறம் தம்பி ஒருத்தர் தான் தங்கமணி. ஓகே. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. வந்து சிவாங்கிறதுனால சிவா உங்கள் ஹஸ்பண்ட் பேரை கேட்கலாமா, உங்கள் பேரை சொல்லுங்க அப்படிம்பாங்க. என்னுடைய பேர் தான் சிவா அப்படின்னு. இல்லை நீங்கள் மறந்து போய் சொல்கிறீங்களா? இல்லை, உங்கள் வாய் உங்கள் ஊரிட்டு நீங்கள் ஊரிட்டுறீங்க. தங்கம்னு பேர். மீட்டிங்கில் கொஞ்சம் பேசுவேன். அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து திரு தங்கம் அவர்கள் பேசுவார்கள்னு கூப்பிடுவா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. திருமதி. நாங்கள் போய் நிற்பேன். எல்லாரும் திருன்னு முழிப்பா திருவ காணுமேன்னு. அந்த சொன்னவரும் ஒழிவார், உக்காந்துருக்கிறவாள் எனக்கும் கொஞ்சம் ஒரு செகண்ட் இருக்கும். சிவபிரகாசம் கொடுங்க. என் பேரை யாருமே ஃபர்ஸ்ட் நம்பவே மாட்டாங்க. உன் பேரை ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு தான் கேட்பாங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. பத்திரிக்கையில் வந்து கல்யாண பத்திரிக்கையில் வந்து அவர் 2மே ஆம்பளை பேரா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன். நானே எல்லாத்தையும் மாத்தி மறந்து மாறி வந்திருக்கேன். அவர் பேர் என்ன? வடிவேல். வடிவேல். வடிவேல் சிவபிரகாசம். ஆமா. அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாவு சாவும்ல. வினோதாவா வினோதினியான்னு அவங்களாவே பேர் வச்சுக்குவாங்க. இல்லைங்க வினோத்தான்னு இறுக்கமா சொல்லுவேன். சரிங்கன்ட்டு போயிடுவாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மிஸ்டர் பாலா மோகனகிருஷ்ணன் இருக்கு, அவரை வர சொல்லுங்க, கார்டு தரேன் அப்படின்ட்டாரு. இல்லை நான் தான் சார், மிஸ்டரோ மிஸ்ஸஸோ, என் பேர் பாலா மோகனகிருஷ்ணன். அவர் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஐடியிலேயே ஆண்னு போட்டிருக்காங்க. ஆண் போட்டு. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ராஜரத்தினம். ராஜரத்தினம். ஓ, நேச்சுரலி ஆண் தான் உங்களுக்கு தோணி இருக்கு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? உங்கள்கிட்ட ஆண் தான் இருக்கு கார்டு. இதுல என் போட்டோ இருக்கு. போட்டோ இருக்கு. போட்டோ இருக்கும் போதே இதுல ஆண்னு எழுதியிருக்காங்க. ஓகே. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.